எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். 26/12/2025 வெள்ளிக்கிழமை, தட்சிணாயனம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 11ஆம் நாள், வளர்பிறை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை நல்ல நேரம் 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய நாளுக்கான திதி காலை 10:37 வரை சஷ்டி, பின்பு சப்தமி திதி. இன்றைய யோகம் காலை 11:41 வரை சித்தி, பின்பு வியாதிபாத நாம யோகம். இன்றைய கரணம் 10:37 வரை தைத்துலாம், பின்பு கரசை கரணம். இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி. இந்த சந்திராசிரம நட்சத்திரங்கள் ஆயிலும் கடகராசிக்கு சந்திராசிரமம் தொடர்கிறது. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் புதன், தனுசில் சுக்கிரன் சூரியன் செவ்வாய், கும்பத்தில் ராகு சந்திரன், மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? வெள்ளிக்கிழமை பொதுவாக சப்தமி திதியை நம்ம சப்தமி, தசமி, இந்த மாதிரி திதிகள் நம்ம குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பை தரும். இந்த நாள் எல்லா வகையான ஏற்றங்களும் கிடைக்க வேண்டும். அப்படி வெள்ளிக்கிழமை எடுத்துட்டாவே வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டமா இருக்குன்னா அந்த வீடு ஒரு நறுமண பொருட்களால் நிரம்பி இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரு வாசனை திரவியங்களோடு இருக்கிற வீடு சுபிட்ச செல்வ கடாட்சத்தோடு இருக்கும். அந்த வீட்டில் ஒரு விதமான தேவையற்ற வாசனை வருது அப்படின்னாவே அங்கே ஏதேனும் ஒரு நெகட்டிவ் இருக்குன்னே அர்த்தம். புரியுதுங்களா? தொழில் சார்ந்த விஷயங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க. இப்போ வேற ஒரு வியாபாரம் பண்றாரு, அவர் அதை வச்சுதான் அவனை வீட்டில் அதையும் எதையும் கம்பேர் பண்ணிக்கூடாது. ஆனால் வீடுங்கிறது விஷயம் செல்வ செழிப்பை ஏற்படுத்துகிற விஷயம். நம்மளோட அடுத்த தலைமுறைக்கான ஒரு விஷயத்தை கொடுக்குறதும் வீடு தான். அதனால இந்த வீட்டுக்குள்ள நறுமணப் பொருட்களை கொண்டு காலையில் எந்திரிச்சு வீடு கழுவி தள்ளிட்டு இல்லை விளக்கேற்றி ஒரு வத்தி 2 வத்தி ஏற்றி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மனமும் கமழ வேண்டும். கமழ்ந்தாலே அந்த வீடு செல்வ செழிப்போடு இருக்கும் என்பதை இந்த வெள்ளிக்கிழமை நாளில் உங்க நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நம்ம ராசி பலனுக்கு போகலாம். மேஷராசி என்பர்களே, மேஷத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் கிரக நேரம் சிறப்பா இருக்கு. இருந்த போதும் 2 விஷயத்துல கவனமா இருங்க. வார்த்தையில கவனமா இருங்க, வண்டி வாகன பயணிகள் கவனமா இருங்க. உற்றார் போதுன்ற அளவுக்கு வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் பேசாதீங்க. புரியுதுங்களா? ஏற்கனவே நீங்கள் பொருளாதார இழப்பு பிளஸ் உங்களால் எந்த விஷயமும் நடக்க மாட்டேங்கிறத ஒரு மனவேதனை, மன வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த நாள் அதெல்லாம் தவிர்த்துடுங்க. ஒரு மேன்மையான வழி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வர காத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால் ஒரு லாபகரமான நாள். எல்லா வகையிலும் செல்வங்கள் உங்களுக்கு சேரும். செல்வத்தை விடவும் ரொம்ப அருமையான விஷயங்கள் காத்திருக்கிறது. இதை நம்ம கெட்டியமா பிடிச்சிக்கணும். பிடிச்சாதான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான நாள் இன்று. வாழ்த்துக்கள். மிதுனராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இந்த குருவின் பங்கு அளப்பரிய ஒரு நன்மையை உங்களுக்கு செய்து கொண்டுதான் இருக்கிறது. அமைதியான முறையில் வெற்றிகளை சுவைத்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஆனால் வெளி உலகத்துக்கு தெரியாது. நீங்கள் இன்னும் மேலும் மேலும் நிறைய வெற்றிகளை பெற வேண்டும் என்றால் எப்பொழுதும் போல நான் சொல்வதை ஒரே ஒரு விஷயம்தான், அன்னை வழிபாடு மேற்கொள்ளுங்கள். வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கடகராசி என்பவர்களை, கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால் சந்திராசிரமம் தொடர்கிறது. எந்த போதிலும் ஆர்வம் உங்களுக்கு அதிக ஆர்வக்கோளாறு வந்துடும். சந்திரனே ஏற்கனவே மனதுக்காரகன் தான். அவர் 8ல இருந்து என்ன பண்ணுவார்? கெட்ட விஷயன்றதுலாம் கிடையாது, விரயத்தை உண்டு பண்ணுவார். ஒரு விஷயம் 8ஆம் இடங்கிறது மருத்துவம், 8ஆம் இடம்ங்கிறது ஒரு விஷயத்தை போய் மாட்டிக்கிறது. அந்த மாதிரிலாம் நீங்க வீணா ஈடுபடுவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்க. இதனால உங்களுக்கு சிறப்பா இருக்கும்.
சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இதனால வந்து சிறப்பான நாள். எல்லா வகையான ஏற்றங்களும் உண்டு, இன்பங்களும் கிடைக்கும். அதே மாதிரி புதிய புதிய ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு மேலோங்கும். அந்த எண்ணம் வெற்றி பெறுமா என்றால் வெற்றி பெற காத்திருக்கிறது. வெற்றி பெறுவதை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னாவே போதும். இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்க வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, கண்ணியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இதனால வந்து சிறப்பு மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. நட்பு ரீதியாக நிறைய மைனஸ் சந்தித்திருப்பீங்க, அதாவது இழப்புகள் சந்தித்திருப்பீங்க. இனி வருகின்ற நட்பு காலங்கள் நீங்கள் வெற்றியும் உறுதியும் கிடைக்கும். சிறந்த ஒரு அமைப்பு இந்த நாள் இருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். துலாம் ராசி அன்பர்கள், துலாமை பொறுத்தபடி எதுவும் சொல்லவே தேவையில்லை. அவங்க ஆல்மோஸ்ட் த கிரேட்டஸ்ட் பார்வையெல்லாம் போயிட்டு இருக்காங்க. இந்த நாள் வந்து ஒரு நலம் தரும் நல்ல நாளாகவே இருக்கிறது. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பத்தி பாத்தீங்கன்னா எப்போதுமே இவர்களுக்கு எல்லாரும் இருக்குன்னு நினைக்கிறதே முதல் தவறு நம்ம சொல்றது. உணர்ந்தீங்கன்னா போதும். எதிர்ப்பா மாறக்கூடாது. உங்களுடைய எதிர்ப்பா மாறக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்க அதை கரெக்டுள் அதை பண்ணுங்க. இதை செய்தால் வெற்றிங்கிற முடிவுக்கு வந்து அதை வெளிப்படுத்துங்க. அப்பதான் நீங்க ஜெயிக்கவே முடியும். இந்த நாள் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் கிரக மாற்றங்கள் ரொம்ப பெருசா அதிகபட்சமா உங்களுக்கு உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கு. 3 கிரக சேர்க்கை ரொம்ப ஒரு பிளஸ். நிறைய விஷயங்கள் நடக்க காத்திருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விரயமும் உண்டு, கவனத்தில் கொள்க. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால் ரொம்ப ஹைலைட்டான நாள். பலபட பேசி பரிசுகள் பாராட்டி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த நாளில் ரொம்ப மகிழ்ச்சியா பயன்படுத்துறதுங்கிறது உங்க கையில தான் இருக்குது. எல்லாமே கிடைத்து விடும் என்று நம்பினால் கிடைக்கும். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. உயர்வுக்காக என்ன செய்யுங்க. அடுத்த கட்டத்தில் என்ன போகிறது, என்ன வழி, புரியுதுங்களா? வேலை இல்லையா? எத்தனை வேலை இருக்குது சொல்லுங்க. அவங்க வந்துட்டாங்க, இவங்க வந்து நீங்க வேலைக்கு போகணும்னு என்ன பண்ணுங்க. வேலைக்கு போவீங்க, ஜெயிப்பீங்க. நீங்க படிக்கணும்னு முடிவு பண்ணுங்க, படிப்பீங்க. ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்கள தான் ஒரு குடும்பத்தில் எல்லாரையும் அரவணைச்சு செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த நாள் வெற்றி பிரகாசமா இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால ரொம்ப மகிழ்ச்சி, கொண்டாட்டங்கள் உண்டு. கேளிக்கைகள் கலந்துப்பீங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயங்கள் இந்த நாளில் நடக்க காத்திருக்கிறது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம், நன்றிகள்.